அமெரிக்கன் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை விட ஏஷியன் ஸ்டூடெண்ட் மேத்ஸில் எப்படி ஜீனியஸாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இது அவங்களுடைய ஜீனில் இருக்கிற டேலண்ட்லாம் இல்லை, டீச்சர் கொடுக்குற ப்ரெஷரா? நோ, இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேத்ஸ் இஸ் ஏ ஸ்கில், நாட் ஏ சப்ஜெக்ட். நிறைய பீப்புள் மேத்ஸை ராங்கான மெத்தடில் லேர்ன் பண்ணுறாங்க. ஏஷியன் ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் மேத்ஸ் ஜீனியஸாக ஆக முடியும். எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸை ஸ்கோர் பண்ணலாம். நம்பர் 1, ப்ராக்டிஸ் ரெகுலர்லி. ஏஷியன் ஸ்டூடெண்ட் மேக்ஸை படித்து மெமரைஸ் பண்ண மாட்டாங்க, டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு சம்மோட வீடியோ பார்க்குறதுனால உங்களால் மேக்ஸை கற்றுக்க முடியாது. அந்த சம்மை நோட்டில் நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க தான் உங்களால் மேக்ஸை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஏஷியன் ஸ்டூடெண்ட் ஒரு ப்ராப்ளத்தை 3 டிஃப்ரெண்ட் வேல சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் சமோட கான்செப்டை பிரெயின் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அந்த கான்செப்டில் எந்த சம கொடுத்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. நீங்கள் எந்த ஒரு ஸ்கில்லையும் மாஸ்டராக ஆகணும்னா ப்ராக்டிஸ் தான் முக்கியம். நம்பர் 2, மாஸ்டரிங் பேசிக் அண்டு கான்செப்ட். ஒரு பில்டிங்கை கட்டும்போது அதோட பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போடலைன்னா அந்த பில்டிங்கை கட்டுறதுல எந்த யூஸும் இல்லை. அதே மாதிரி தான் மேத்ஸில் ஜீனியஸாக வரணும்னா மேத்ஸோட பேசிக் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக் கான்செப்ட் ஆஃப் மேத்தமெட்டிக், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஏஷியன் ஸ்டூடெண்ட் பேசிக் கான்செப்டை மாஸ்டர் பண்ண மாத கணக்கில் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம். நீங்களும் பேசிக் கான்செப்டை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா டஃப்பான சம்ஸை கூட சால்வ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்பர் 3, த நோட் புக் மெத்தட். யாருமே உங்களுக்கு இந்த மெத்தடை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஏஷியன் ஸ்டூடெண்ட் ரேண்டமான பேப்பரை எடுத்து சம்மை போட்டு பார்க்க மாட்டாங்க. அவங்க மேத்ஸுக்குன்னு ஒரு நோட்டை தனியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த நோட்டில் ஒரு பக்கத்தில் ப்ராப்ளத்தோட கொஷின் அண்ட் சொல்யூஷன்ஸை ரைட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கத்தில் அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸை ரைட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. செம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரலனா உடனே அனலைஸ் பண்ணுவாங்க. எந்த ஸ்டெப்பில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஏதாவது ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டோமான்னு ஆராய்ஞ்சு பார்த்துருவாங்க. இப்படி பண்ணுறதுனால அடுத்த சம்மில் இந்த மிஸ்டேக்ஸை பண்ணவே மாட்டாங்க. இதுதான் ஏஷியன் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்மார்ட் ஸ்டடி மெத்தட். நம்பர் 4, த டீச் பேக் மெத்தட். ஏஷியன் ஸ்டூடெண்ட் மேக்ஸை படிக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் மற்றவங்களுக்கு டீச் பண்ணும்போது அந்த கான்செப்டை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சாப்டரை ஃபினிஷ் பண்ணதுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நம்பர் 5, கன்சிஸ்டன்சி. மேத்ஸ் எக்ஸாமை நினச்சி எந்த ஒரு பதட்டமுமே இல்லாமல் இருக்கணுமா? ஏஷியன் ஸ்டூடெண்ட் மேத்ஸை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அவங்க எக்ஸாமை நினச்சி பயப்படவே மாட்டாங்க. நீங்கள் ப்ராப்ளத்தை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க. இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக எக்ஸாமில் பண்ணவே மாட்டீங்க. 1 hour ரூல். ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸுக்கு கான்செப்டோட ஃபார்முலாவை ரிவ்யூ பண்ணுங்கள். அடுத்த 30 மினிட்ஸுக்கு சம்மை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீதி இருக்கிற 10 மினிட்ஸில் நீங்கள் சம்மில் பண்ணுற மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லியும் இது மாதிரி 1 hour ஃபோக்கஸ் பண்ணாலே எக்ஸாமுக்கு முன்னாடியே சிலபஸை கவர் பண்ணிடலாம். எவ்ரி வீக் உங்களுக்கு நீங்களே மார்க் டெஸ்ட் வச்சுக்கோங்க, அதுவும் டைமிங்குள்ளே டெஸ்ட்டை எழுதி முடிச்சிடணும். இப்படி பண்ணுறதுனால எக்ஸாமில் எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த 5 பவர்ஃபுல்லான மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் மேத்ஸில் ஜீனியஸாக ஆக முடியும். எக்ஸாம்லேயும் ஃபுல் மார்க்ஸை ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.